ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. அளவுக்கு அதிகமான தவத்திலோ அல்லது அளவுக்கு அதிகமான புலன் நுகர்விலோ ஈடுபடுபவனால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஒருவன் தன் மனதை கிருஷ்ண உணர்வில் உறுதியாக ஈடுபடுத்தினாலும் மிகவும் சஞ்சலமுள்ள மனமானது திடீரென்று அதன் ஆன்மீக நிலையிலிருந்து வலுவி விழக்கூடும். அப்பொழுது ஒருவன் தன் மனதை கவனமாக தன் வசப்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமான தவத்திலோ அல்லது அளவுக்கு அதிகமான புலன் நுகர்விலோ ஈடுபடுபவனால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாது என்று பகவத்கீதை குறிப்பிடுகிறது. சில சமயம் ஜட புலன்களுக்கு ஓரளவு திருப்தியை கொடுப்பதால் ஒருவன் தன் மனதை தன் வசம் கொண்டு வரக்கூடும். உதாரணமாக, ஒருவர் அதிகமான உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளக்கூடும் என்றாலும் அவ்வப்போது போதுமான அளவு மகா பிரசாதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளலாம். இதனால் மனம் சஞ்சலப்படாமல் இருக்கும். அதுபோலவே ஒருவன் பிற பக்தர்களோடு நகைச்சுவை, நீச்சல் போன்றவை மூலம் அவ்வப்போது ஓய்ந்திருக்கலாம். ஆனால் இவை அளவுக்கு அதிகமாக செய்யப்படுமானால் ஆன்மீக வாழ்வில் பிற்போக்கான நிலை ஏற்படும். தீய உறவு அல்லது மது அருந்துதல் போன்ற பாவ செயல்களை மனம் விரும்பினால் மனதின் அந்த முட்டாள்தனத்தை ஒருவன் சகித்து கொண்டு பெருமுயற்சியோடு கிருஷ்ண உணர்வை தொடர வேண்டும். இதனால் மதிமயக்க அலைகள் விரைவில் தணிந்து முன்னேற்ற பாதை மீண்டும் திறந்து கொள்ளும். ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் காண்டம் 20ஆம் அத்தியாயம் பதம் 19 பொருளுரையிலிருந்து கூறுகிறார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.